பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மீகா 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறார். முந்தின நாட்களில் இருந்த ஆளுகை திரும்ப உங்களிடத்தில் வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். முந்தின நாட்களில் நாம் எவ்வளவு ஆளுகை உள்ளவர்களாய் இருந்தோமோ, எவ்வளவு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தோமோ, எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாய் இருந்தோமோ, அந்த ஆளுகையை அந்த மேன்மையை நான் திரும்பவும் உன்னிடத்தில் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் இருந்து அநேக ஆளுகையையும் அநேக அதிகாரத்தையும் நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் பல வார்த்தைகள் இதற்கு ஊமையாக எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் உன் காலின் கீழே வைத்திருக்கிறேன், சகலத்தையும் நீ ஆளுகை செய்வாய், சகலமும் உனக்குள் அடங்கி இருக்கும். இப்படி பல்வேறு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களை காட்டிலும் கர்த்தர் மனிதனை, தேவனுடைய பிள்ளையை ஆளுகை செய்கிறவனாய் ஆண்டவர் ஆதியிலே உருவாக்கி இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இந்த மனிதனானவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு தேவனுடைய அதிகாரத்தை இழந்து போனபடியினால், அல்லது தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியினால், அல்லது ஏதேன் தோட்டத்தை விட்டு சபையை விட்டு பின்வாங்கி போனபடியினால், தேவன் இவனுக்கு கொடுத்திருந்த அந்த முந்தின ஆளுகையை அவன் இழந்து போய்விடுகிறான். ஆதாமை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆதாமுக்கு சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரம் கொடுத்தார். ஆனால் ஆதாம் தேவனை விட்டு பின்வாங்கினபடியினால், தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தபடியினால், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினபடியினால், தேவனுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாதபடியினால் அவன் அந்த ஆளுகையை இழந்து போய்விட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆளுகை, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுத்திருக்கிற உயர்வு ஒருவேளை இழந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய முந்தின ஆளுகை திரும்ப உங்களிடத்தில் வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னுடைய பாவத்துல நான் அதை மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம், என்னுடைய கீழ்ப்படியாமையில, என்னுடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பின்தங்கின நிலைமையில தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் ஆளுமையை ஒருவேளை நான் இழந்திருந்தாலும், ஆனால் இந்த கிருபையின் நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நானே தகன பலியாய் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, எந்தெந்த ஆளுகையையும் எந்தெந்த ஆசீர்வாதத்தையும் எந்தெந்த மேன்மையும் நான் இழந்தேனோ, இழந்த அத்தனையும் திரும்ப ஆண்டவர் எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். மோசேக்கு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். காலப்போக்கில் அவன் தேவனை விட்டு பின்வாங்கினபடியினால் அவனுடைய அபிஷேகம், அவனுடைய ஆளுகை எல்லாமே போய்விட்டது.
ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் முன் குறித்ததை ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்லவா, மனம் மாறுகிற தேவன் அல்லவா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனிதனை போல அப்படி அல்ல. மனிதனை போல பொய் சொல்லவும் மனம் மாறுவதற்கும் அவர் மனிதன் அல்ல என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் சொன்ன காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவதாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் மோசே இழந்து போன ஸ்தோத்திரம் அந்த ஆளுகையை திரும்ப அவனுக்கு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனை தேடி அந்த முந்தின ஆளுகை வந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுக்கும் உங்களுக்கும், ஆலயத்துக்கும் உங்களுக்கும், அபிஷேகத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சா? கொஞ்சம் தூரமா போயிட்டீங்களா? ஏதனை விட்டு, சபையை விட்டு, வேதத்தை விட்டு ஒருவேளை பின்வாங்கின ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? யாக்கோப்பு சொன்னது போல அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு அவன் சோதிக்கப்படுகிறான் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒருவேளை சோதிக்கப்பட்டு எல்லா ஆளுகையும் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னுடைய முந்தின ஆளுகையை நான் திரும்ப உங்களுக்கு தருவேன். சோத்திரம். இந்த வார்த்தையை நீங்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க முந்தின நாட்களில் நீங்கள் எவைகளை இழந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, எதை மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கை நழுவ விட்டு கையில கிடைச்ச அத்தனையும் தூக்கி உடைச்சிட்டு எதை இழந்து போய் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, முந்தின ஆளுகை திரும்ப உன்னிடத்தில் வரும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எதை இழந்தீர்களோ, எது நீங்க மிஸ் பண்ணீங்களோ, எந்த உயர்வை, எந்த ஆளுகையை, எந்த அதிகாரத்தை சொத்துரம் உங்களுடைய கையில் இருந்து சத்துரு பிடுங்கி போட்டானோ அதே ஆளுகையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் இந்த நாட்களில் திரும்ப உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீங்க? தாவீது பாவம் செய்தார். பாவம் செய்து சொத்துரம் அந்த ஆளுகை, அந்த அதிகாரம், அந்த உயர்வு, அந்த மேன்மை அவனை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 51வது சங்கீதத்தில் அவன் தேவன் சமூகத்தில் அழ ஆரம்பிக்கிறான். ஈசோப்பினால் என்னை கழுவும், உம்முடைய நல்ல ஆவியை திரும்ப எனக்கு தாரும், உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், என்ன மன்னிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது செபித்த மாத்திரத்தில் அந்த இழந்து போன முந்தின ஆளுகையை திரும்ப தாவீதுக்கு கொடுத்து வேதத்தில் வாசிக்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை சின்ன சின்ன தவறுகளினால, சின்ன சின்ன மீறுதலினால, சின்ன சின்ன அக்கிரமங்களினால ஒருவேளை அந்த ஆளுகையை நீங்கள் இழந்திருக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை இழந்திருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு திரும்பவும் அந்த முந்தின ஆளுகையை கர்த்தர் கொடுத்து அழகு பார்த்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எவைகளை எல்லாம் இந்த முந்தின நாட்களில் இழந்து போனீர்களோ அவைகள் எல்லாம் நான் திரும்ப உன்னிடத்தில் வர வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? புதிய ஏற்பாட்டில் நல்ல உதாரணத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இளைய குமாரன் தகப்பன் வீட்டில் எஜமானனாய் இருந்தான், சுதந்திரவாளியாய் இருந்தான். அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நிறைய ஆபரணங்கள், நிறைய சொத்துக்கள், நிறைய இடங்கள், ஒரு பெரிய எஜமானனாய் இருந்தான். ஆனால் தகப்பனை விட்டு தூரம் போக ஆரம்பித்தான். நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு பன்றியின் தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்பலாம் என்கிற அளவிற்கு அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். ஆனால் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தா, நான் மறுபடியும் என் தகப்பனிடத்திற்கு வரப்போகிறேன், நான் மறுபடியும் என் தகப்பனிடத்தில் என் ஒரு வேலைக்காரனாய் போவேன். ஒரு தீர்மானம் எடுத்து எழும்ப ஆரம்பித்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் வேலைக்காரனா தான் வரணும்னு நினைச்சான். ஆனா அவனுடைய தகப்பனை சோத்திரம் அவனை கட்டி பிடிச்சு, நீ வேலைக்காரன் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நீ இந்த வீட்டிற்கு எஜமானன், நீ சுதந்திரவாளி என்று சொல்லி சோத்திரம் அந்த முந்தின ஆளுகை, முந்தின அபிஷேகம், முந்தின ஆசீர்வாதம் அத்தனையும் அந்த இளைய குமாரனுக்கு கர்த்தர் அந்த தகப்பன் போட்டு அழகு பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனே இப்படி இருக்கும் பொழுது பரம தகப்பனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை என்னை விட்டு விலக்கி போடுகிறவர், என்னுடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால் தூக்கி போடுகிற கர்த்தர். சோத்திரம். நான் அறிந்து அறியாமல் செய்த அநேக தவறுகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது கடல்
கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிற தேவன் என்னுடைய பாவத்தை ஸ்தோத்திரம் மறந்துவிட்டு திரும்பவும் முந்தின ஆளுகையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, செபிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். தகப்பன் வீட்டிற்கு எழும்பி வாருங்கள். உங்களுடைய முந்தின இழந்து போன அத்தனை ஆளுகையும் ஆண்டவர் திருப்பி தரப்போகிறார். நிறைய இழந்துட்டீங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய ஆவிக்குரிய மகிமையை, ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய கிருபைகளை இழந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தின நாட்களில் என்ன ஆவிக்குரிய ஆளுகை உனக்கு இருந்துச்சோ அதே ஆளுகையை நான் மறுபடியும் உனக்கு திரும்ப கொண்டு வருவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ முந்தின நாட்களில் ஆண்டவருக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு பயன்படாத தூக்கி எறியப்பட்ட ஒரு உடைந்து போன பாத்திரமாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். முந்தின ஆளுகை, நீ ஆரம்ப நாட்களில் எனக்காய் பயன்பட்ட அதே வல்லமை, அதே உயர்வு, அதே மகிமை உங்களை தேடி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. நான் இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகிறது. நான் முந்தின நாட்களை இழந்ததெல்லாம் திரும்ப என்னிடத்தில் வரப்போகிறது. நம்புங்க. என் பிள்ளை முந்தின நாட்களில் இழந்த அத்தனையும் திரும்ப வரப்போது. நம்புங்க. என்னுடைய குடும்பம், என்னுடைய கையின் பிரயாசத்துல நான் முந்தின நாட்கள், என் கையின் பிரயாசம், என் சம்பாத்தியம் இவ்வளவு மேன்மையா இருந்துச்சு, இழந்ததெல்லாம் திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. Praise God in Jesus name. திரும்பி வரப்போகிறது. யோசேப்புக்கு வந்தது போல, தாவீதுக்கு வந்தது போல, இளைய குமாரனுக்கு வந்தது போல, இந்த சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த முந்தின ஆளுகை வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த முந்தின அபிஷேகம், அந்த முந்தின வரங்கள், அந்த முந்தின தாளந்துகள், அந்த முந்தின உயர்வுகள் இந்த நாட்களில் மறுபடியும் உன்னிடத்தில் திரும்பி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுக்கு அந்த முந்தின ஆளுகை வரப்போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை தார் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தைரியமா இந்த நாளை துவங்குங்கள். இழந்து போன அத்தனை முந்தின ஆளுகையும் திரும்ப ஆண்டவர் உங்களிடத்தில் வரவழைக்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.